ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏவி பைக் பாயிண்ட் ஸ்டார் சிட்டி வண்டி ஒன்று வந்துருந்துச்சு சர்வீஸ்க்கு இன்னைக்கு. 4K இன்னர் டியூப் எல்லாமே போயிருந்துச்சு. செல்ஃப் ஒர்க் ஆகல, நிறையா வேலை இருந்துச்சு. இப்போது காமிக்கிறேன் பாருங்கள் அது எந்த வண்டி பார்த்தீங்களா. டிக்கு 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 டிக்குன்னு சவுண்ட் வருது. இதனாலே பாதி பேர் நிறையா கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரிலே போயிருக்கா, மோட்ரு போயிருக்கா அப்படி இப்படின்ட்டு. இல்லை, என்னோடய கெஸ்ஸிங் வந்து 100% வந்து மோட்ரு தான் போயிருக்கு இது. ஏன்னா மோட்ரு போனால் தான் வந்து இதில் வந்து இது டைட் ஆகிடும். இதை ஃபுல்லாக சுற்றாது. உள்ள ப்ரெஷ்ஷு வந்து பேர்ன் ஆகிருக்கும். பேர்ன் ஆனால் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். வர மோட்ரு வந்து நான் செக் பண்ணி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இதோ இது மோட்ரு, புது மோட்ரு, ஓகேவா. இது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு பார்க்குறீங்களா. ஓகேவா, லைன் கொடுத்தாச்சு, நெகட்டிவ் பாசிட்டிவ் லைன் கொடுத்தாச்சு. கீ ஆனில் இருக்குது. செல்ஃப் அழுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க. இப்போ இதெல்லாம் மாட்டிட்டு வண்டி வந்து செல்ஃப் ஒர்க் ஆகும் பாருங்கள். அதை ரெடி பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா பாதி பேர் வந்து இதில் ரிலே ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி சவுண்ட் வரும், மோட்ரு ப்ராப்ளம் இருந்தாலும் சவுண்ட் வரும். கரெக்டாக கெஸ்ஸிங் பண்ண முடியாது. ரிலேவே மாற்றிக்கின்னு இருப்பாங்க பாதி பேர். சரி, நான் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அந்த வண்டி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டார் சிட்டி மாட்டி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. வாங்க அதை பார்க்கலாம். செல்ஃப் கில்ஃபி எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே, பாய்.